state, thermodynamic state. State, path and process. State அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு சிஸ்டமோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்றது தான் அந்த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அப்படியும் கண்டிஷன் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கிராஃப் போடுறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம். இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, இப்போ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஒரு ரெண்டு இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. எதனால அப்படின்னா, இப்போ ப்ரெஷரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வால்யூமை வேரி பண்ணால் ப்ரெஷரில் எந்த சேஞ்ச் அந்த சிஸ்டம் ப்ரெஷரில் எந்த சேஞ்சும் இருக்காது, வேரி பண்ண முடியும். அதே மாதிரியே வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ப்ரெஷரை வேரி பண்ணலாம். அதனால ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதே ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான், ஒன்லி ஃபார் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டத்துக்கு மட்டும்தான். சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வச்சு டெம்பரேச்சரை வேரி பண்ணால் சிஸ்டமில் கேரக்டர்ஸ் மாறும். பட் ஆனால் மல்டி ஃபேஸ் சிஸ்டம், ஃபேஸ் சேஞ்ச் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷருங்கிற மாதிரி வந்துடும் ஃபார் மல்டி ஃபேஸ் சிஸ்டம். அதனால தான் மல்டி ஃபேஸ் சிஸ்டம். அதனால தான் இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் இது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பிளெயின்ஸில். அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 1 பார்ல 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஒன்று அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்போ 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பட் அதே நீங்கள் ஹில் டாப் மலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்க டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ப்ரெஷர் கம்மியாகிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதனால தான் மலைக்கு போனால் குக்கிங் டைம் அதிகமாகும் அப்படிம்பாங்க. இந்த ஃபேக்டர்னால தான் டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷருங்கிறதுனால நடக்கிறது தான். பட் மல்டி ஃபேஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிடையாது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும். அதே சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று வேரி பண்ணுவோம். வேரி பண்ணால் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். இங்கே அப்படி கிடையாது. ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று வேரி பண்ண முடியாது மல்டி ஃபேஸ் சிஸ்டத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக் ஸ்டேட்னா என்னன்னா, condition of a system at a point. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு சிஸ்டம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் தெர்மோடைனமிக் ஸ்டேட். என்னன்னா, இப்போ இந்த இடத்துல 5 பார் ப்ரெஷர் இருக்கு. ப்ரெஷர் இன் பார்ஸ் ஆர் இன் மீட்டர் கியூப் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 3 பார் ப்ரெஷர் இருக்கு. 3 மீட்டர் கியூபு, இந்த இடத்துல 5 மீட்டர் கியூப் வால்யூம். இப்போ இந்த இடத்துல ஸ்டேட் இது ஒரு ஈக்விலிபிரியம் ஸ்டேட் சிஸ்டம். இந்த இடத்துல 5 பார் அண்ட் 3,5ல இருக்கு. 3 மீட்டர் கியூப் அண்ட் 5 பார் ப்ரெஷரில் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். இப்போ இது செகண்ட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட். இதான் முக்கியம், ஈக்விலிபிரியம் ஸ்டேட். எந்த ஸ்டேட்டில் எந்த பாயிண்ட்டுக்கு ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆகுது அந்த சிஸ்டம், அதுதான் ஸ்டேட்னு சொல்ல முடியும். இது ஒரு ஈக்விலிபிரியம் ஸ்டேட்.
இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுது பாருங்க, அதுதான் வந்து பாத். இந்த பாத் வந்து எப்படி வேணா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இந்த பாத்தை டிஃபைன் பண்ணுறது தான், அந்த பாத்தை டிஃபைன் பண்ணுறது தான் ப்ராசஸ். ப்ராசஸை பொறுத்து தான் அந்த பாத் டிஃபைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் 1 to பாயிண்ட் 2 வந்து இந்த பாத்தை ட்ராவல் ஆகி போகுது. இப்போ வந்து பி பாத்துன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து சர்டன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன்னா வால் ஏரியா வந்து பெருசாகுது. அதே வந்து இந்த இடத்துல ஒரு சி பாத்துன்னு ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். சி பாத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியான எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ வந்து ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் பாத் டிஃபைன் பண்ண முடியும். ஆன் வாட் ப்ராசஸ் தி ரியாக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸை பொறுத்து தான் பாத்தை டிஃபைன் பண்ண முடியும். ப்ராசஸில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அது அடுத்து போகிறப்ப பார்ப்போம். ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் அப்படின்ட்டு. ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னு ரெண்டு இருக்கு. அது என்ன ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன? ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ப்ரெஷர், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சேம் இதே பாத்தில் வந்து வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் எனர்ஜி, இதே பாத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பேக் பண்ணுறீங்க வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் எனர்ஜி. அதே இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னாக்க from point 2 to point 1 without any loss of energy to the surrounding அப்படின்னாக்க அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். without any loss to the surrounding அப்படின்னா இட்ஸ் a reversible process. அதே irreversible process என்னன்னா ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வந்து irreversible process தான் எல்லா இடத்துலையும் நடக்கும். ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து வெரி ஸ்லோ ப்ராசஸ் மட்டும் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கும். வெரி ஸ்லோ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சடனாகவும் நடந்துச்சுன்னா அங்கே வந்து ரிவர்சிபிலிட்டி இருக்காது. சம் லாஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். irreversible ப்ராசஸ் அப்படின்னா 1 to 2 irreversible ப்ராசஸ் பொதுவாக இப்போ வந்து டேஷ்ட் லைன்ஸ்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் என்னன்னா இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட், திருப்பி ஃபைனல் ஸ்டேட் டு இனிஷியல் ஸ்டேட் வந்து வித்தவுட் லாஸ் ஆஃப் எனர்ஜி வர முடியாது. தேர் வில் பி சம் லாஸ் ஆஃப் எனர்ஜி. இதுதான் வந்து irreversible ப்ராசஸ். ப்ராக்டிக்கலாக வேர்ல்டில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே மோஸ்ட்டாக irreversible ப்ராசஸ் தான். ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இன்னொன்று என்னன்னா இது ஒன்றா, ரெண்டாவது வந்து குவாசி ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். இது வந்து என்னன்னா இன்ஃபினிட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படிம்பாங்க. ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதாவது சீரீஸ் ஆஃப் இன்ஃபினிட் ஸ்லோ ப்ராசஸ். இப்போ வந்து நான் வந்து கேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நான் சடனாக
ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு சடனாக போகலாம். ஓகேவா? பிஸ்டனை சடனாக இழுத்தேன் அப்படின்னாக்க ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இதான் நம்ம பிஸ்டன்ஸ்ன்ற அரேஞ்ச்மெண்ட்னா, இதான் நம்ம பிஸ்டன்ஸ்ன்ற அரேஞ்ச்மெண்ட்னா, இப்போ நான் வந்து பிஸ்டனை வந்து கேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷனில் இந்த இடத்துல இருக்க கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் கொலிஷன் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வரதுனால there will be heavy loss. அதே நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 1 to 2 நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அட்டைன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்ஃபினிட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ஸ் அட்டைன் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு சிஸ்டம், இது வந்து ஒரு பிஸ்டன்ஸ் என்ற அரேஞ்ச்மெண்ட். இதான் வந்து என்னுடைய பிஸ்டன். இந்த பிஸ்டன் மேலே நான் வந்து வெயிட், ஓகேவா, ஒரு 2 kg வெயிட் வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து நான் கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யாரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 kg ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோவாக வந்து மேலே நான் ஸ்லோ அப்வர்ட் மூமெண்ட். இப்போ இந்த மாதிரி ஸ்லோ அப்வர்ட் மூவ்மெண்ட் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும் கேஸ் மாலிக்யூல்ஸ். அதே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்போ சடன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த பிஸ்டன் பக்கத்தில் இருக்கிறது இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி ஆகும்னா, greater amount of will be subjected to greater amount of collision and friction. இந்த இடத்துல வால்ஸில் கொலைட் ஆகலாம், இல்லை ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகலும் கொலைட் ஆகலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்லோவாக மேலே வரும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக வர நமக்கு லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் இது வந்து இன்ஃபைனைட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். இப்போ வந்து எதெல்லாம் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன்லெஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. எந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸில் ஃப்ரிக்ஷனே இல்லையோ அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, all quasi-static processes are not reversible. Only frictionless quasi-static processes are reversible.